பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேயிலை. To give a little briefing, but the processing of black teas are made here. There will be 5 stages of making the black teas. The first thing you will do, picking up the fresh leaf tea in the gardens. My name is Christina. My name is Ain. My name is Kasih. My name is Shah. I'm from Malaysia. Malaysia? Semua Malaysia. Semua I'm from Malaysia. Everyone must come to Malaysia because this place is so nice, beautiful, and so relaxing for healing. So you can come here. Okay. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா கேமரன் ஐலண்ட்ஸில் உள்ள டீ தோட்டம் பார்க்க போகிறோம். இது பார்த்து முடிச்சுட்டு இந்த தேயிலையை பறிச்சுக்கிட்டு போய் தேத்தூள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியில் எப்படி தேத்தூள் தயாரிக்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் நல்லா இருக்கு. வெயிலாக இருக்கிறதுனால இந்த டீ தோட்டம் பார்க்கறதுக்கு அவ்வளோ வியூ கிளியராக இருக்குது. பனியாவோ மழையாவோ இருந்தா அந்த டீ தோட்டம் பார்க்க முடியாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேயிலை. பாருங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தேயிலை இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாருங்க, போட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. ஜெர்மனி. அந்த பிரதர் வந்து ஜெர்மனில இருந்து வந்திருக்கிறாங்க அந்த டீ எஸ்டேட்டை பார்க்கறதுக்கு, மலேசியாவுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே தேயிலை தோட்டமும் மழையும் அவ்வளோ சில்லிங்கா, அவ்வளோ நேச்சுரலா இருக்குது. மேல அந்த மலைக்கு மேலே இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் டீ செய்கிற ஃபேக்ட்ரி. இதில் தான் நம்மளுக்கு வந்து டீ தூள் எப்படி செய்கிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. நம்ம உள்ளாக்க போய் பார்ப்போம் டீ எப்படி செய்கிறாங்கன்னு. இந்த டீ ஃபேக்ட்ரி வந்து மலேசியாவிலேயே ஃபேமஸான போங்கிற பிராண்டடோட டீ ஃபேக்ட்ரி. இப்போ நான் சுற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாமே டீ எஸ்டேட் தான். இதுக்குமே டீயோட தான். ஆனால் இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிறாங்க மழை காலம்ங்கிறதுனால தடுக்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் சரி, பின்னாலேயும் சரி, பார்த்தாலே தெரியும் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க இந்த டீ ஃபேக்ட்ரியை பார்க்குறதுக்கு. இது மேலே ஏறித்தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட போவோட பிராண்டடையே இங்க குத்தி வச்சிருக்கிறாங்க.
ஒரு வழியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்க, போட்டிங் சென்டர்னு போட்டிருக்கு. நிறைய பேர் வீடியோ போட்டோ எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளாக்க போகணும் டீ ஃபேக்ட்ரி பார்க்குறதுக்கு. பாருங்க, நம்மளுக்கு முன்னாடியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, ladies and gentlemen, we're gonna go into the factory. Before we go into the factory, I would like to inform you the exit will be the same way right here. Do not go that way and do not go at the back of the factory. Your safety is our priority. Please wait for me at the This stage of manufacturing is conducted upstairs on the second floor, but we cannot go upstairs due to the safety issues. The objective of withering is to reduce the moisture content within the leaf by blowing a hot air. And the second stage will be rolling. We are going to twist and break the leaf, liberating the juice for fermentation. And the third step will be fermentation. We're just going to leave it at room temperature for about 1.5 until 2 hours, during which the characteristic flavor and aroma are developed. And the fourth stage will be drying. The fully fermented leaf will going into a machine that is going to crystallize the juice and also converting into black crispy form. And the last stage will be sorting. We are going to sort the teas according to its size, from the biggest until the smallest. Each tea over here has its own density and flavor characteristics. For example, the bigger the tea is, the smoother the taste. The smaller the tea is, the stronger the taste. We also going to extract the stalks and the fibers for the fertilizing. And after all of this process is all done, we are going to send it to Banting Selangor for packaging and flavoring with fruits and herbs. And that is all for our briefing. Is there any question? No question? Before we go into the factory, there will be no photos or videos are allowed once you were inside the factory, but you can take the photos and videos over here. And if you have any further question, please ask me. You can just go in and take a look by yourself, straight ahead, no belok-belok. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்லேயும் போட்டிருக்கிறாங்க, இங்கிலீஷு, சைனீஸ், மலாயில் போட்டிருக்கிறாங்க. இங்கேயும் தேயிலை பறிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. இங்கேயும் நிறைய பேர் வீடியோ, செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க.
இப்போ நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு போகையிலேயே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரி ஆகலையே இங்கே ஒரு வந்து டீ பூத் இருக்குது. இந்த டீ பூத்தில் வந்து இந்த போத்தை இலையோட டீ கொடுக்குறாங்க. டெஸ்டிங் டீன்னு போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து டெஸ்டிங் டீன்னு போட்டிருக்கிறாங்க. ஃப்ரீ தான். என்னென்ன டீ வச்சுருக்கிறாங்கன்னா போச்சா, க்ரீன் டீ, ஐஸ் டீ, 3-in-1 வெனிலா. இதை நம்ம வந்து வாங்கிச்சிடலாம். ஃப்ரீயாக கல்வெட்டு கொடுக்கலாம், டேஸ்ட் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் உள்ள பூத்தில் நம்ம வாங்கிக்கலாம். இந்த டீ டெஸ்ட் பார்க்குறது ஃப்ரீ தான். அந்த தேயிலை பறிக்கிறதுக்குள்ள திங்ஸ் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கூடை, அந்த தேயிலை கட் பண்ணுற கட்டரு, டீ ஹார்வெஸ்டிங் மிஷின் போட்டிருக்கிறாங்க. அது நம்ம டச் பண்ணக்கூடாதான். அப்புறம் இது வந்து அந்த காலத்தில் டீயை வெட்டி நிறுத்தி பார்ப்பாங்கல்ல, அந்த தராசு. காலத்தில் இங்கே எஸ்டேட்டில் யூஸ் பண்ண டெம்பரேச்சர் மிஷினு. இதுதான் அந்த காலத்தில் 1900வது வருஷத்தில் வந்து இது தேயிலை அரைக்கிற மிஷினு. கரண்ட் இல்லாமல் சங்கிலி போட்டு ஆள் வச்சு அரைக்கிற மிஷின் நினைக்கிறேன். இது எல்லா திங்ஸுமே 1900ல் உள்ள மிஷின் தான். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க தான் 1890லேருந்து 910 வரைக்கும் டீ எஸ்டேட்டில் உள்ளது. அப்புறம் யார் யார் வச்சுருந்தாங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. $95 years ஆயிருக்குது அந்த போத்தையில். நம்ம இந்த ஷாப்புக்குள்ளே போய் நம்மளுக்கு பிடிச்ச டீ தூள் வாங்கிக்கிடலாம். இங்கே உள்ளதை இன்னும் நான் ஷாப்புக்குள்ளே போகலை. இப்போ நம்ம வெளியாகுவோம். இதையுமே ஃபோட்டோவில் வச்சிருக்கிறாங்க. தேயிலத்தட்டை எப்படி இருக்கு, எப்படி டீ பறிப்பாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் டீ பறித்து கூடையில் போடுவாங்க. எக்ஸ்பிளேஷன் வச்சுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் யார் யார் வேலை செஞ்சது இந்த டீ ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த டீ ஃபேக்ட்ரியில் எப்படி அந்த காலத்தில் நமக்கு அந்த மிஷின் அப்படியே நம்ம பார்த்தோம்னா அந்த மிஷின் இருக்குது. அது மூலமாக எப்படி தேயிலை உற்பத்தி பண்ணாங்கிறத வச்சுருக்கிறாங்க. இவங்க தான் ஆரம்பத்தில் தேயிலையோட ஓனரு. அப்படித்தான் தேயிலையா மாறி வரும் காமிக்கிறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்படித்தான் ஆரம்பத்தில் டீ தூள் பேக் பண்ணிட்டாங்க. எல்லாமே வச்சிருக்கிறாங்க. நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க இந்த தேயிலை ஃபேக்டரியை பார்க்கறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலே இந்த ஷாப்போட ஓனர் வீட்டில் பார்ப்போம். நிறைய வெரைட்டிஸ்ல டீ பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே நம்ம வெளியாகலாம். இந்த டீ ஃபேக்டரியை பார்க்க வரவங்க இங்கே கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட் சைடு போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குள்ள தான் போய் வியூ பார்க்கணும். இப்போ போய் நம்ம வியூ பார்க்கலாம். ஆனதோடைய அவ்வளோ அழகா இருக்கு இந்த வியூ. இந்த வியூமே எவ்வளவு பேர் பார்க்குறாங்கன்னு பாருங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுண்டு இந்த வியூவை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து பாக்குறதுக்கு வியூஸ் எவ்வளவு அழகா இருக்குது. இது கீழே உள்ளது பூரா தேயிலை பறிச்சது, இன்னும் மேலே உள்ளது தேயிலை பறிக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால பச்சை பசேல்னு இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே பச்சை பசேல்னு தேயிலை தோட்டம் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா இதுவும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம திருப்பி ஏறின வழியிலே இறங்க போறோம். நாம கடைசி வரைக்கும் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப இறங்கி போவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படித்தான் இருக்குது கீழே உள்ள வியூவு. இது ஃபுல்லா வெட்டி விட்ட தேயிலை செடிகள் தான். இந்த செடிகள்ல காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த தளிர் விடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கீழே இறங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கார் பார்க்ல போய் கார் ஏறி நம்ம போவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போற வழியில பலகை வீடுங்க இருக்குது. இந்த பலகை வீடுங்க தான் இந்த டீ எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க தங்கியிருப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட், தேயிலை தோட்டத்துல இருந்து நம்ம போறோம். பாதை ரொம்ப குறுகிய சின்ன பாதை. பாதையில வர நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் வர முடியும். நாங்களே கொஞ்சம் தடுமாறிட்டோம். இப்போ மேலே இருந்து கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட என்னோட டீ தோட்ட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.